முத்தாரம்மன் சத்சங்க அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். தேவிக்கான விரத நியமனங்களை எல்லாம் நாம் சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையிலே கடந்த பதிவுகளெல்லாம் விரதம்னா என்ன, யார் யார் விரதம் இருக்கலாம், யார் விரதம் இருக்கக்கூடாது, தீட்டு காலத்துல விரதம் இருக்கக்கூடாது, எத்தனை நாள் விரதம் இருக்கலாம், விரதத்திற்கான முன்னேற்பாடுகள் என்ன, இதையெல்லாம் நம்ம ஓரளவு சிந்தனை பண்ணணும். இன்னைக்கு விரதத்துடைய ஆரம்பத்துல என்னென்ன செய்யணும், என்னென்ன விரதத்துல செய்யக்கூடியது என்ன, எதை செய்யக்கூடாது, என்னென்ன உணவுகள் எடுக்கலாம், இதையெல்லாம் கொஞ்சம் நம்ம சிந்தனை பண்ணணும். இப்போ விரத காலத்துலன்னு பார்த்தோம்னா தினமும் கார்த்தால அதிகாலையிலேயே எஞ்சுடணும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே எழுந்து நீராடணும். சில பேர் சூரியன் உதிக்கிறதுக்கு பிறகுதான் உதிக்கிறா. விரதம்னு சொல்றது 8-9 மணி வரை தூங்குறது, 7 மணி 8 மணி வரை தூங்குறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. விரத காலத்திலேயாவது அதிகாலையில எந்திக்கணும். அதிகாலையில ரொம்ப அதுக்காக 3 மணி 2 மணிக்கு எந்திக்கணும்னு அடியேன்னு சொல்லவே இல்லை. குறைஞ்சபட்சம் 4:30 6 மணிக்குள்ளேயாவது எந்திக்கணும். அது உங்க சௌரியம். 4:30 நீங்க 6 மணிக்குள்ள எப்ப எந்திச்சாலும் பரவாயில்ல. அப்படி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்ன குளித்தியே எழுந்து நீராட வேண்டும். குளிக்கணும், முக்கியம் அதுதான். ஸ்நானம் பண்ணணும். முதல்ல எழுந்த உடனே உள்ளங்கையை பார்த்து தேவியை நமஸ்காரம் பண்ணணும். அதுல துர்காலட்சுமி சரஸ்வதியாக முத்தாரம்பிகையே நினைக்கணும். கராகிரே வசதே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே ஸ்திதா கௌரி, பிரபாதே கரதர்ஷனம்னு தேவியை அதுல நினைக்கணும். உள்ளங்கையில பார்த்தா மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, கௌரின்னு 3 பேர் இருக்கா. அவளை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடலிலோ இல்ல புண்ணிய நதிகள்லயோ இல்ல கிணத்துலயோ இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற பம்புலையோ எதுலனாலும் ஸ்நானம் செய்யலாம். கடல்ல பண்ணா உத்தமம், இல்ல பக்கத்துல இருக்கிற நதிகள்ல பண்ணாலும் விசேஷம்தான். கிணச்சுல நீராடினாலும் சரிதான், இல்லைன்னா வீட்டிலேயே நீராடினாலும் சரிதான். அது எதுவோ அது உங்களது. நித்திய கர்மானுஷ்டங்களை முடிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால கங்கேசயம் வீட்டுல ஸ்நானம் பண்றதா இருந்தா கங்கேச யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மின் சந்நிதியும் குடூர்னு எல்லா புண்ணிய நதிகளையும் நினைச்சுண்டு நீராடி சுத்தமான துவைத்த ஆடைகளை தான் அணியணும். கூழானாலும் குளித்து குடி, கந்தலானாலும் கசக்கி கட்டும்பா, அந்த மாதிரிதான் இருக்கணும். நிறைய பேர் குளிக்காம எதையாவது குடிச்சுடுறா. குளிக்காம எந்த ஒரு வஸ்துவையும் சாப்பிடவோ அருந்தவோ கூடாது, சாஸ்திரம் அனுமதிக்காது. அதனால தயவு செய்து விரத நாட்கள்ல தயவு செய்து யாரும் குளிக்காம எதையும் குடிக்காதீங்க, ஏதாவது சாப்பிடாதீங்க. விரதம்னு மட்டும் நான் நிறைய வேற பாக்குறோம். நம்ம விரதம்னு சொல்லிக்கிட்டா சிவப்பு வேட்டி கட்டியிருக்கார், காலில் செருப்பு இல்லாமல்லாம் இருக்கு, அதையெல்லாம் பின்பற்றுறாங்க. சிவப்பு வேட்டி கட்டணும்னு எங்க சாஸ்திரத்திலையும் சொல்லல. செருப்பு போடாமல்லாம் இருக்கிறார், என்னமோ செய்யறார், மத்த தேவையில்லாதெல்லாம் பண்ணியிருக்கிறார், இருக்கட்டும். ஆனா அதையெல்லாம் பின்பற்றினவர் பார்த்தோன்னா காலையில குளிக்கிறதுக்கு முன்னாடியே கடைகள்ல வெளியில காஃபி டீ குடிக்கிறதெல்லாம் பாக்குறோம். வீட்லயும் எதனாலும் வாயில போட்டுறாரு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. கூழானாலும் குளித்துதான் குடிக்கணும், கந்தலானாலும் கசக்கி கட்டு. சோப்பு வெட்டி தான் கட்டணுங்கிறதுக்காக 2 வேஷ்டி வச்சுட்டு அதையே பழச கட்டுறதையும் பாக்குறதான் செய்யறோம். அதெல்லாம் கூடாது. கந்தலானாலும் கசக்கி கட்டணும். இருக்கிறதுக்கு வேற எது இல்லைனாலும் கந்தலானாலும் அதை கசக்கி தான் கட்டணும். அப்படி இருக்கணும். எதுனாலும் குளிச்சுதான் குடிக்கணும், கந்தலானாலும் கசக்கி தான் கட்டணும். இது ஏதோ விரத காலத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா நாள்லயுமே இப்படித்தான் இருக்கணும். அப்புறம் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நெற்றியில எப்பொழுதும் அவரவர் வழக்கப்படி திருநீரோ திருமண்ணோ சந்தனமோ குங்குமமோ நெற்றியில இருக்கணும். வெறும் நெத்தியோட எப்போதும் இருக்கவே கூடாது. எப்போதும் நெத்தியில சந்தனமோ குங்குமமோ விபூதியோ இதெல்லாம் தரிச்சிருக்கணும். எப்போதும் நெற்றியில அம்பிகையோட பிரசாதத்தை தரிச்சுதான் இருக்கணும். நிறைய பேர் சாப்பிடும்போது பொட்டு வைக்க மாட்டேக்கா. நிறைய பேர் பூஜை பண்ணும்போது நெத்தியில ஒண்ணுமே இல்லை, வெறும் நெத்தியா இருக்கு. வேதம்னு மட்டும் சொல்லிக்கிட்டா, நெற்றி வெறும் நெற்றியா இருக்கு. தேவியோட பிரசாதத்தை எப்போதும் நெற்றியிலே குங்குமமாகவோ இல்ல சந்தனமோ இல்ல நீங்க திருமண் இடுவேலோ இல்ல நெத்தியில பட்டையா போடுவேலோ என்ன பண்ணுவேலோ பண்ணட்டும். ஆனா தேவியோடைய பிரசாதத்தை நிச்சயமாக நெற்றியில தரித்திருக்க வேண்டும். அப்பதான் நம்ம பூஜை பண்றதுக்கான ஒரு இதே கிடைக்கும். ஆக இப்படி நித்தியபடி ஸ்நானம் இதெல்லாம் நித்திய கர்மானுஷ்டங்களை எல்லாம் நீங்க தான் செய்யணும். கூழானாலும் குளித்து குடி, கந்தனானாலும் கசக்கி கட்டி, சுத்தமான ஆடைகளை துவைச்ச ஆடைகளை அணிஞ்சா போதும். அது என்ன ஆடைனாலும் அணியலாம். அதுக்காக செவ்வாடை தான் அணியணும்னு எங்கேயும் இந்த கலர்ல தான் அணியணும்லாம் கிடையாது. அது உங்க விருப்பம். நீங்க சிவப்பு வஸ்திரம் போடணும்னா போட்டுக்கோங்க, மஞ்சள் வஸ்திரமோ அது உங்க இஷ்டம். எந்த தெய்வமோ இந்த வர்ணத்துல தான் நீ ஆடை அணிஞ்சுதான் விரதம் இருக்கணும்னு எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லல. உங்களுக்கு பிடிச்ச நீங்க இப்ப அலுவலகம் போறவரா இருக்கலாம், இல்ல வேற பள்ளிக்கோ கல்லூரிக்கோ போறவளா இருக்கலாம். அப்படிலாம் இருக்கும்போது இந்த சிவப்பு வஸ்திரத்தை தான் அணிஞ்சிட்டு போக முடியும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதுக்காக மத்த ஆடையை பண்ணிட்டு இந்த சிவப்பு துண்டை போடுறது அதெல்லாம் உங்க இஷ்டம். அது நான் தலையிட விரும்பல.
இருந்தாலும் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அது முக்கியம், அது எங்கேயுமே சாஸ்திரம் சொல்லல. இருந்தாலும் அது அவாவா சௌரியம், அது நீங்க என்ன செய்வீங்களோ. ஆனா இது முக்கியம். கூழானாலும் குளித்து குடிக்கிறதும், கந்தலானாலும் கசக்கி கட்டி சுத்தமான ஆடைகள் என்கிறதோ, நெற்றியில திருமண்ணோடு இருக்கிறதோ, சந்தனமோ குங்குமமோ எதுவோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு உங்க குல விளக்கப்படி நீங்க தரித்திருக்கணும். அப்புறம் கார்த்தால இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வழிபடக்கூடிய பூஜா அறைக்குள்ள நுழைஞ்சு நாள் சார்த்திய புஷ்பங்களா இருந்ததுன்னா அதெல்லாம் மாற்றி நம்ம தான் கைங்கரியம் பண்ணணும். நம்ம வீட்டுல இப்ப நம்ம தான் வழிபாடு பண்றோம்னா நம்ம தான் அதுக்கு கைங்கரியத்தை எடுத்து பண்ணணும். தேவியோட பூஜா இதுல பழைய இதெல்லாம் மாற்றிட்டு இடத்த சுத்தம் பண்றது, இந்த கைங்கரியம் எல்லாம் நம்ம தான் செய்யணும். இதுக்கு ஆள் வச்சு பண்றதை விட நம்ம பண்ணாதான் அதுல ஒரு ஸ்ரத்தை இருக்கும். நிறைய பேரு இப்ப கூட்டத்தை சேர்த்து பண்றோம் அப்படின்னா கூட்டத்துல இருக்க கன்னி சாமிகளையோ இல்ல புதுசா வர்ற பையனையோ விரதம் இருக்கிறான்னா அவனை எல்லாம் வேலையை வீண் இருக்கிறது. இதெல்லாம் பக்தி ஆகாது. வேலை ஏவறதுங்கிறது நம்ம தான் ஆத்மார்த்தமா செய்யணும். நம்ம தேவிக்கு நம்ம செய்யாம யார் செய்ய போறா அப்படின்னு ஒரு சந்தோஷத்துடன் கைங்கரியம் செய்யணுங்கிற ஒரு மனப்பாவத்துடன் தேவியை சுத்தம் செய்யணும். தேவிக்கான பூஜைகள் எல்லாம் இடம் பண்ணணும். நாள் விரதம் ஆரம்பிக்கிறது முன்னாடி நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தையெல்லாம் வணங்கிட்டு பின்ன எந்த ஒரு விக்னமும் இல்லாம நல்ல முறையில இந்த விரதம் இருக்கணும்னு நம்ம மகா கணபதியை பிரார்த்தனை பண்ணி நம்ம குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணணும். இந்த மாதிரி முத்தாரம்மனுக்கு மாலையிட போறோம், தசராவுக்கு விரசம் கட்ட போறோம், அதுக்கு விரதம் அனுஷ்டிக்க போறோம், இதுக்கு எந்த விரதத்துல எந்த ஒரு பங்கமும் வரக்கூடாது, மகா கணபதியே நீதான் அனுகிரகம் பண்ணணும், விக்னேஸ்வரனேன்னு விநாயகரை பிரார்த்தனை பண்ணணும், குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும், நம்ம வீட்டுல இருக்கிற விளக்குநாச்சியால பிரார்த்தனை பண்ணணும், வீட்டுல நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தையை வணங்க அவ 2 பேர்த்தையும் வணங்கி ஆசீர்வாதத்தை வாங்கி விளக்கேற்றி புஷ்பம் சமர்ப்பித்து தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணி தூப தீப நைவேத்தியங்கள்ல தீபம் காட்டி நைவேத்தியமா உங்களுக்கு எப்படி பூஜை பண்ண தெரியுமோ அந்த அளவுல அதெல்லாம் அடியேன்னு சொல்ல விரும்பல. ஏன்னா நீங்க உங்களுக்கு சௌகரியம் எப்படியோ அப்படி ஸ்லோகங்களையோ ஏதோ தெரிந்த நாமாவளியை சொல்லி தூப தீப நைவேத்தியங்கள் எல்லாம் பண்ணி கற்பூரம் காட்டி நிறைவு செய்து அதுக்கப்புறம் இது நாளுங்கிறதுனால காப்பு கட்டுறதுக்கு நிறைய பேர் சன்னிதானம் போகலாம். அப்போ மாலை போடலாங்கிறதுக்காக காப்பு கட்டி கோவில்ல கொண்டு போய் காப்பு கட்டி மாலை போடலாம். இல்ல போக முடியல, நிர்பந்தம் அவ்வளவு தொலைவா இருக்கு போக முடியலங்கிறவர்கள் தாயார் கையிலேயே நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம பெற்றெடுத்தவளையே தாயாக நினைத்து அம்பிகையாக நினைத்து காப்பை கட்டி அவ கையாலே காப்பை வாங்கி கட்டி மாலை அணியலாம். இப்ப மாலை அணிவது விரதம் தொடங்குறதுங்கிறதெல்லாம் பெரிய காரியம் இல்லை. அதன் பின்னர் உள்ள விதிமுறைகள் தான் முக்கியம். என்னென்ன விதிமுறைகள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். இப்ப இதெல்லாம் ஆரம்பம். இப்ப ஆரம்பத்துல முதல்ல பார்த்துட்டோம், தினசரி காலையில எழுந்தவுடன் நித்திய அனுஷ்டானங்களை முடிச்சு காலையில குளித்துதான் குடிக்கணும். அப்புறம் இது புது வஸ்திரங்கள், அதாவது நல்ல சுத்தமான வஸ்திரங்களை தான் அனுபவிக்கணும். நெற்றியில திருமணிட்டு இருக்கணும். எப்போதும் தினமும் காலையில பூஜை பண்றது நம்ம கைங்கரியம் தான், நம்ம தான் பண்ணணும். எல்லாம் சுத்தம் செய்து இடத்தெல்லாம் சுத்தம் செய்து தினப்படி பூஜையெல்லாம் பண்ணணும்னு பார்த்து இது போக இப்ப முக்கியமா பாக்குறது அப்படின்னா நிறைய பேர் என்னென்ன இது பண்றணும் அப்படின்னா இப்போ உணவு கட்டுப்பாடுங்கிறது பிரதானமாக இருக்கு. அது என்னங்கிறத நம்ம தனியா பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உணவு கட்டுப்பாடு போக சில விதிமுறைகளும் இருக்கு. அதையும் நம்ம கட்டாயம் விரத காலத்துல அனுஷ்டிக்கணும். இப்போ விரத காலத்துல உணவு வகைகள் என்னங்கிறத நம்ம அடுத்த பதிவுல விரிவாக பார்க்கலாம். இது போக விரத கட்டத்துல கண்டிப்பா தவிர்க்க வேண்டியதுன்னு சில இருக்கு. விரத காலத்துல இல்லை, எப்போதுமே தவிர்க்க வேண்டிய வஸ்து தான், இருந்தாலும் அதை விரத காலத்துல அவசியம் சொல்லணும் இல்லையா, அதனால சொல்லணும். இந்த பீடி சிகரெட் மது போன்ற போத வஸ்துக்களை எல்லாம் கட்டாயம் தவிர்க்கலாம். இது விரத காலத்துக்கு இது அவமானம், விரதத்திற்கே அவமானம். இது எப்போதுமே தவிர்க்கப்பட வேண்டிய வஸ்து தான், இருந்தாலும் விரதம்னு சொல்லிட்டு இதையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அது நன்றா ஒரு முறையா இருக்கா. ஆனா என்னையோட உண்மையான நிலை என்னன்னு தெரியுமா? இப்போ இதெல்லாம் வேஷம் போடுவதுங்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிட்டு. முதல்ல மாலை அணிஞ்சிருக்கும் போதே பீடியெல்லாம் ஒளிச்சு பிடிச்சு கொண்டிருந்தவர்கள்லாம் இப்ப காலம் செல்ல செல்ல வேஷத்தை போட்டுக்கிட்டே பீடியை ஊதுவதுங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. இதுல முக்கியமா பார்த்தா யாரும் கோபிக்க வேண்டாம், காளி வேஷம் போடுறவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. காளி வேடம் அணிபவர்களும் அடக்கம். உண்மையை சொல்ல போனா அவர்களே அதிகம்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. நிறைய இடங்கள்ல பார்க்கறோம். மாலை அணிந்த தோற்றத்துடனோ வேடம் அணிந்த தோற்றத்திலும் பீடி சிகரெட் பாக்கு மது போன்ற எல்லா போத வஸ்துக்களையும் உபயோகப்படுத்தி ரொம்ப சீரழிச்சுன்னு இருக்கா. உண்மையான பக்தர்களையும் சேர்த்து அவமதிப்புக்கு உள்ளாக்குறார்கள். இப்ப வேடம் அணிந்து விரதம் மேற்கொள்ளுதுங்கிறதே எல்லாம் கெட்ட பழக்கங்களையும் விட்டுட்டு எல்லாத்தையும் கை விட்டுட்டு நல்லா திருந்துறதுக்கு தான்.
அப்படி இருக்கும்போது எந்தவித ஒரு மன உறுதியும் இல்லாத இந்த நபர்கள் ஏன் விரதம் இருக்கிறாங்க, ஏன் வேஷம் போடுறாங்கன்னே தெரியல. ஏன் அவர்கள் இப்படி எல்லாம் விரதம் இருந்து அவர்கள் பெயரையும் கெடுத்து அம்மன் பெயரையும் உண்மையான பக்தர்களுடைய பெயரையும் கெடுக்கணும்னு தெரியல. பீடி, சிகரெட் இந்த மாதிரி மது அருந்தது எல்லாம் அவரவர் தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்க உங்க இஷ்டம். அதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆனா அது விரதம் ஏற்காமல் முத்தாரம்மனுக்கு மாலை, முத்தாரம்மனுக்கு விரதம்னு வேஷம்னு போடாம இருக்கிற வரைக்கும் தான் அது உங்க பர்சனல் விஷயமா இருக்கலாம், தனிப்பட்ட உரிமையா இருக்கலாம். ஆனா அது விரதம் இருக்குன்னு முத்தாரம்மனுக்கு மாலை போட்டாச்சு, விரதம் இருந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வேடம் அணிந்து கொண்டு பீடி, சிகரெட், மது அருந்தினா அதை தட்டி கேட்கறதுக்கு முத்தாரம்மன் பக்தர்கள் அனைவருக்குமே உரிமை உண்டு அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அது அப்ப அது பர்சனல் விஷயமாகாது, இது பொது விஷயம் ஆயிடும். அதுவும் தேவியோட பக்தர்களுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. அதனால விரதம் இருந்து கொண்டு, அதாவது வேடம் போட்டுக்கொண்டு இந்த மாதிரி செயல்களை தொடர்ந்து செய்யறதுக்கு பதில் இவங்க எல்லாம் வேஷம் போடாமலே இருக்கலாம். அந்த மாதிரி ஆட்கள் வீட்டிலே இருந்துடலாம். ஏன்னா இவங்க வேஷம் அணிஞ்சிருந்தனா மட்டும் இவங்களுக்கு என்ன புண்ணியம் கிடைச்சிட போகுது? ஏன்னா அதையெல்லாம் விடவே இல்லையே. மேலும் கோயிலையாவது கொஞ்சம் கூட்டம் குறையும். கூட்டம் குறையுதுன்னா இப்ப நான் என்ன சொல்றேன், இப்போ அந்த அளவுக்கு அதிகமானவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் வரும். உண்மையான பக்தர்களாவது நிம்மதியா நெரிசல்ல இல்லாம நல்ல அழகா தரிசனம் பண்ணிட்டு போலாம். இவெல்லாம் வராம இருந்தாங்க. ஆக இந்த மாதிரி போலி பக்தர்கள் அதிகரிப்பதுங்கிறது ரொம்ப வேதனைக்குரியதுங்க. மேலும் இது வந்து முத்தாரம்மனுக்கும் முத்தாரம்மன் தசரா திருவிழாவுக்கும் மிக பெரியதொரு அபமானம். இதை இப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா நாளைக்கு முத்தாரம்மன் பக்தர்கள் தசரா திருவிழான்னாலே மதிப்பும் மரியாதையும் பக்தி இல்லாத ஒரு நிலையும் ஏற்பட்டுவிடும். இப்பவே அப்படிதான் இருக்கு. ஏன்னா மது அருந்துவது மட்டும் போதை அல்ல, நம்மளுடைய சிந்தனையை சீர்குலைக்கும் எல்லா விதமான பொருட்களும் பானங்களும் அடங்கும். நிச்சயமா அந்த மாதிரி உள்ள வஸ்துக்களை விரத காலங்கள்ல தவிர்க்கணும். நம் சிந்தனையை தேவியிடம் மட்டும் செலுத்த வேண்டும். நம்ம வந்து வெறும் அதுக்காக வெறும் மது அருந்துறது, பீடி, சிகரெட், பாக்கு இது மட்டும் வெறும் போதை வஸ்துன்னு இல்லை. இது தவிர்த்தும் சில போதை வஸ்துக்கள் உண்டு. நம்ம எதுலையாவது ஒண்ணு அடிமைப்பட்டுட்டோம்னாலே அதுவே போதை தானே. விரத காலத்துல கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. நம் சிந்தனையை தேவியிடம் மட்டும் செலுத்த வேண்டும். நம்ம நிறைய விஷயத்துல அடிமையாயிட்டோம். டிவியில அடிமையாயிட்டோம், ஏன் கையில வச்சுட்டு இருக்கோமே செல்போன்ல, இதுல அடிமையாகலையா? காலையில எழுந்துச்சா அது முகத்துலதான் முழிக்கிறோம், நைட்டு வரைக்கும் அதையே தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், ட்விட்டர் எத்தனையோ போயிட்டு இருக்கு. எல்லாத்துலயுமே நம்ம கொஞ்சம் அடிமை ஆயிட்டோங்கிறதான் உண்மை. எல்லா சாதனங்களுமே இப்ப இதெல்லாம் உபயோகப்படுத்தணும்னு அடியேன்னு சொல்ல வரல, உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல. டிவி பாருங்க, தாராளமா பாருங்க. செல்போன் பாருங்க, தாராளமா பாருங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், யூடியூப் எதனாலும் பாருங்க. ஆனா அந்த சாதனங்கள்லயே முழுவதும் இறங்காமல் வேலை நிமித்தமாகவோ தெய்வ காரியத்திற்காகவோ மட்டுமே பயன்படுத்தினா நலம் தான் சொல்ல வரேன். இப்ப டிவியில ஒருத்தருக்கு வேலைன்னா டிவி பார்க்க கூடாதுன்னா டிவியில வேலை உள்ளவர் பார்க்காம இருக்க முடியுமா? பார்க்கலாம், வேலை நிமித்தமா பண்ணணும். இல்ல அதுல தெய்வ காரியமா காலையில ஒரு நல்ல ஸ்லோகம் போடுறான், பாட்டு போடுறான், சாயங்காலம் கொலு விஷயமா காமிக்கிறான், நவரான்னா பார்க்கலாம், தவறு. மற்ற அனாவசியமான விஷயங்கள், லோக விஷயமானது பார்க்க வேண்டாம், தவிர்த்திடலாமே. இந்த 10 நாள் தேவிக்காக விட்டு கொடுக்க கூடாதா? அப்புறம் செல்போன் வேலை நிமித்தமா மட்டும் பேசிட்டு இருக்கலாம். இல்ல மற்ற மாதிரி இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்ல என்னெல்லாமோ வராது, அதையெல்லாம் கொஞ்சம் இந்த காலங்கள்ல விட்டுட்டு அதுலயுமே தெய்வ காலமா பண்ணிட்டு இருக்கிறதும் உண்டு. ஆக அதுல மட்டும் கொஞ்சம் மனசை அதுல லைக்க வச்சுண்டு மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிடுறது நல்லது. எல்லாம் கூடாதுன்னு அடின்னு சொல்ல வரல, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நமக்கு நல்லது. இது கூட ஒரு நம்ம வந்து அது அடிமை ஆயிட்டோம், அடிக்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிறதும் இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை. முதல்ல சொன்னதை விட இது ஒன்றும் பெரிய குற்றமாகி விடாது. அப்புறம் சிலர் வெத்தலை பாக்கு போடுவா, அவற்றையும் தவிர்ப்பது நல்லது. பொதுவா பிரம்மச்சாரிகள் வெச்ச பாக்கு போடக்கூடாது. திருமணமானவர்கள் மனைவி கையினால மட்டும் தாம்பூலம் வாங்கி சாப்பிடலாம். ஆனா அதையுமே இந்த விரத காலத்துல தவிர்க்கணும். கற்பூர வீடிக்கம் அல்லது தாம்பூலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் தேவிக்கு மட்டும்தான் இந்த 10 நாளும் சமர்ப்பிக்கணும் விரதமர்கள். லலிதா சகஸ்நாமத்துல கற்பூர வீடிகாமோத சமாஹர்ஷி திகந்தரான்னு ஒரு திருநாமம் வரும். அதாவது 7 லவங்கம், பச்சை கற்பூரம், கஸ்தூரி, ஜாதிகா, ஜாதிபத்திரி இதெல்லாம் வச்சு நல்ல தாம்பூலத்துல கற்பூர வீடிக்கம் வச்சு அம்மாளுக்கு வைப்பா. அதையெல்லாம் அம்மா சுவைச்சிட்டு ரொம்ப நறுமணமிக்கவளாக தரிசனம் தருவா. அத்துணை வாசனம் நிரம்பிய தாம்பூலத்தை நம்ம ஏற்கலாமா? தேவிக்கு மட்டும்தான் சமர்ப்பிக்கணும். அந்த நேரத்துல வைக்கிறது ரொம்ப முக்கியம். இது ஒண்ணு. அப்புறம் விரத காலத்துல முக்கியமா தவிர்க்க வேண்டியது, திருமணமானவளா இருந்தா நிச்சயமா தாம்பத்திய உறவுல ஈடுபடுதலுங்கிறது கூடாது. தவறான உணர்வுகளை தூண்டக்கூடிய நிகழ்ச்சியை பார்த்தலோ இல்ல கேட்டலோ கண்டிப்பா கூடாது. இதெல்லாம் வந்து இது பண்ணவே முடியாது. விரத காலத்துல மனம் வந்து ரொம்ப முக்கியம்.
அந்த மனம் கொஞ்சம் சபலம் அடைய இருந்தா விரதம்லாம் கட்டுவிடும். அதனால அந்த மாதிரி தவறான எண்ணங்களையோ உணர்வுகளையோ தூண்டக்கூடிய எந்த ஒரு விஷயங்களை பார்க்கிறதோ கேட்கிறதோ அந்த செயற்கையில சேர்றதையோ நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் விரத காலத்துல. அடுத்து சூதாடுவது பஞ்சமாபாதங்கள்ல ஒதுன. விளையாடுவதற்கான நேரமா இது? வழிபாட்டிற்கான நேரம். அதனால விளையாட்டு நம் புத்தியை மழுங்க செய்யுங்கிறதுனால அது எந்த நினைப்பும் இருக்கக்கூடாது. ஆக நம்ம முழுவதும் அடிமைப்படுத்தும் அவற்றையெல்லாம் தவிர்க்கணும் நிச்சயமா. விரத காலம் முடிஞ்ச பிறகு அம்பிகையை தொழும் வணங்கும் நேரம் என்பதை சிந்தையில ஏற்றணும். ஏன்னா விரத காலம்ங்கிற முழுவதுமே அம்பிகையை வணங்கக்கூடிய ஒரு நேரம்னு நினைச்சுட்டு இருக்கணும். ஆக மற்ற தேவையில்லாத வஸ்துவிற்கெல்லாம் அடிமையாகாமல் அவளுக்கு மட்டும் அடிமையாகும் அப்படிங்கிறது தான் முக்கியமான இது. ஆக வேஷம் போடுவது விரதம் இருப்பதுங்கிறது முக்கியம் இல்லை. இது போன்ற விதிமுறைகளை விரதத்தை கடைபிடிச்சு விரதம் இருக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. தொடர்ந்து தேவியுடைய விதிமுறைகளை விரத காலத்துல கடைபிடிக்க வேண்டிய இன்னும் மற்றதெல்லாம் என்னங்கிறத தொடர்ந்து நம்ம சிந்தனை பண்ணுவோம். அடுத்த பதிவுல சந்திக்கும் போது விரத காலத்துல ஏற்க வேண்டிய உணவு வகைகள் என்னெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.